சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை இந்த செய்தியாளர் ராஜேஸ்வரிக்கு கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய லஞ்சம் மற்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுதல் மற்றும் பொதுப்பணத்தை தவறாக பயன்படுத்துதல் போன்ற புகார்களில் 4 மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேரை பணியிடம் நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் சமிரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இவர்களில் 4 பேர் மீது ஏற்கனவே குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கான மாநகராட்சி ஆணையர் சமிரன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நடவடிக்கை எடுக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் குற்றங்களுடைய விவரங்கள் குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டாக்டர் தேவிகலா மண்டல சுகாதார அதிகாரியாக இருக்கிறார். 9 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வாங்கியதாக போலி பில் சமர்ப்பித்த குற்றத்திற்காக ஜூலை 9ஆம் தேதி அன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சிவபொற்கொடி மூத்த பூச்சியியல் வல்லுநராக இருக்கிறார். மாநகராட்சியில் வேலை வாங்கி தருவதாக ஒரு இளைஞரிடம் 6 லட்சம் ரூபாய் வாங்கிய குற்றத்திற்காக ஜூலை 11ஆம் தேதி அன்று அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பணத்தை திருப்பி தந்த போதிலும் ஏமாற்றுதல் மற்றும் ஊழல் பிரிவின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்த் ராவ் உதவி செயற்பொறியாளராக இருக்கிறார். கட்டட உரிமையாளர் ஒருவரிடம் 2.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதற்காக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பாஸ்கர் சாலை பணியாளராக இருக்க உரிய அனுமதி பெற்றிருந்த கட்டிட உரிமையாளரை மிரட்டி 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கடந்த ஜூலை 10ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். துர்கா பில் கிளர்க்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை ராயபுரம் மண்டலத்தில் ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் கோரியதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் கடந்த இந்த ஜூலை மாதம் ஒரு வாரத்திற்குள்ளாக மாநகராட்சி அதிகாரிகள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனலட்சுமி, சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை இந்த செய்தியாளர் ராஜேஸ்வரிக்கு கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய லஞ்சம் மற்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுதல் மற்றும் பொதுப்பணத்தை தவறாக பயன்படுத்துதல் போன்ற புகார்களில் 4 மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேரை பணியிடம் நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் சமிரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இவர்களில் 4 பேர் மீது ஏற்கனவே குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கான மாநகராட்சி ஆணையர் சமிரன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நடவடிக்கை எடுக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் குற்றங்களுடைய விவரங்கள் குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டாக்டர் தேவிகலா மண்டல சுகாதார அதிகாரியாக இருக்கிறார். 9 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வாங்கியதாக போலி பில் சமர்ப்பித்த குற்றத்திற்காக ஜூலை 9ஆம் தேதி அன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சிவபொற்கொடி மூத்த பூச்சியியல் வல்லுநராக இருக்கிறார். மாநகராட்சியில் வேலை வாங்கி தருவதாக ஒரு இளைஞரிடம் 6 லட்சம் ரூபாய் வாங்கிய குற்றத்திற்காக ஜூலை 11ஆம் தேதி அன்று அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பணத்தை திருப்பி தந்த போதிலும் ஏமாற்றுதல் மற்றும் ஊழல் பிரிவின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்த் ராவ் உதவி செயற்பொறியாளராக இருக்கிறார். கட்டட உரிமையாளர் ஒருவரிடம் 2.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதற்காக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பாஸ்கர் சாலை பணியாளராக இருக்க உரிய அனுமதி பெற்றிருந்த கட்டிட உரிமையாளரை மிரட்டி 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கடந்த ஜூலை 10ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். துர்கா பில் கிளர்க்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை ராயபுரம் மண்டலத்தில் ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் கோரியதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் கடந்த இந்த ஜூலை மாதம் ஒரு வாரத்திற்குள்ளாக மாநகராட்சி அதிகாரிகள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.